அடுத்ததா நவராத்திரி 7ஆம் நாள் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும்? தானங்கள் என்ன மாதிரி குடுக்கணும்? நெய்வேத்தியம் என்ன மாதிரி படைக்கணும்? அடுத்த 3 நாள் வரக்கூடியது சரஸ்வதி. அதில முதல் நாள் 7வது நாள் இந்த சரஸ்வதிக்கான நாள் பார்த்தீங்கன்னா, ஞான சரஸ்வதி. ஸ்ரீ ஞான சரஸ்வதியே அவங்களுக்கு ஏத்தக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா 7 இல்ல 16. தானம் முந்திரி. முந்திரி பருப்பு நைவேத்தியமா படைச்சிட்டு, அந்த முந்திரி பருப்பு போட்டு நீங்க முந்திரி பருப்பு வசதி வாய்ப்பு இருக்கா முந்திரியே கூட தானம் குடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, அந்த முந்திரி பருப்பு போட்டு தானம் ஏதாவது இனிப்பு கலந்து நீங்க தானம் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஓத வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ அயக்ரீவ மூர்த்தி மூர்த்தி சிஷ்ய ஸ்ரீ சரஸ்வதியே நமக. ஏன் அப்படின்னா, சரஸ்வதிக்கே மேலானவங்க தான் அயக்ரீவர். ஸோ அவங்களுடைய சிஷ்யர் தான் சரஸ்வதி. ஸோ அதனால் அவரையும் சேர்த்து அவருடைய குருவையும் சேர்த்து நம்ம சொல்லணும். சொல்லும்போது இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனு படிப்பு. படிப்பில் பின்தங்கி இருக்கிறவங்க, ஞானம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறவங்க, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்களுக்குலாம் இது கிடைக்கும். முடிஞ்சவங்க ஏலக்காய் மாலை கூட கோர்த்து நீங்கள் அயகிரிவுக்கும் கொடுத்துக்கலாம், சரஸ்வதிக்கும் கொடுத்துக்கலாம். அன்னைக்கு வந்து பண்ணும்போது அது நமக்கு அதீத பலன் கிடைக்கும். வெண்தாமரை, ஏன்னா சரஸ்வதி அம்மனுக்கே பார்த்திங்கன்னா வெண்தாமரையெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதனால வெண்தாமரை நம்ம முடிஞ்சால் மாலையாக போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு பூவாவது கொடுத்து சாமியை வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது 8 வயது குழந்தை உள்ளே இருக்கக்கூட குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கன்னியா பூஜை பண்ணணும். அந்த குழந்தைக்கு பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன கொடுக்கணுன்னா, ஆரஞ்சு கலர் நிறம் உள்ள வஸ்திரம் எது வேணாலும் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த தாம்பூலம் சொன்ன மாதிரி அது எல்லாமே வச்சுட்டு 5 முக உத்திராட்சை இல்லை 11 முறை உத்திராட்சை வச்சு நீங்கள் தானம் கொடுத்துக்கலாம். கூட மருதாணி வச்சு கொடுங்க. மருதாணி வச்சு கொடுக்குறது அதீத விசேஷமாக போட்டிருக்கு. பண்ணும்போது என்னென்னா, குருவோட அருள் நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாலே நமக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி. அன்னைக்கு இதை நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல குருவோட அருள் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஞானம் கிட்டும்னு சொல்லியிருக்காங்க.